கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 58 சிவ நிந்தனை செய்தவர்கள் கதை. ஜோனகபுரம் என்கிற நகரமொன்று இருக்கிறது. அதை கலாதரன் என்னும் அரசன் ஒருவன் அரசாட்சி செய்து வந்தான். அவன் வேதங்களை நன்கு கற்றுணர்ந்த சான்றோர்களோடு சேர்க்கை கொண்டு நீதிநெறி பிறழாமல் அரசாட்சி செய்து வந்தான். ஒரு நாள் கலாதரன் தன்னுடைய அரச சபையில் கவிகள், பண்டிதர்கள், சித்தர்கள், யோகீஸ்வரர்கள், சந்நியாசிகள் முதலானவர்கள் புடைசூழ அரியாசனத்தில் அமர்ந்திருந்தான். அப்போது அங்கிருந்த அந்தணர்களுள் ஒருவருக்கொருவர் விவாதம் ஏற்பட்டது. அவர்களில் பாசுபத பாரதி என்னும் சந்நியாசி அரசனை நோக்கி, அரசனே, சகல ஜீவராசிகளுக்கும் நன்மைகளை அளிக்கக்கூடிய ஸ்ரீ சிவபெருமானையே எந்நேரமும் பூஜித்து வணங்கி வழிபட்டு வரவேண்டும். அவரே பரபிரம்மமும் பரதத்துவமும் பரஞ்சோதியும் பரந்தாமமும் காரண காரணரும் தெய்வங்களில் பெரிய தெய்வமாகவும் விளங்கி வருகிறார். ஆகையால் அப்படிப்பட்ட மகாதேவனை எவர்கள் வணங்கி நமஸ்கரிக்கிறார்களோ அவர்களே கிருதார்த்தர்களாவார்கள். அத்தகைய புண்ணிய சீலருக்கே சிறந்த போகம், மோட்சம், அஷ்ட ஐஸ்வர்யங்கள், பூமண்டலத்தை அரசாளும் பாக்கியம், ஸ்வர்கலோகத்திற்கு தலைவனாக இருத்தல், பிரம்மம் விஷ்ணுக்களாக இருப்பது முதலான நற்பாக்கியங்கள் அனைத்தும் சித்திக்கும் என்று கூறினார். அப்போது அங்கிருந்த மற்றொரு அந்தணரான வாசுதேவ பாரதி என்பவர் பரமசிவனை பற்றி அவ்வளவு உயர்வாக கூறப்பட்டதைக் கண்டு மனம் பொறுக்க மாட்டாதவராக அரசனை நோக்கி, அரசே, இந்த சிவபெருமான் தாமச குணத்தை கொண்டவன். சுடுகாட்டு சாம்பல், புலித்தோல், எலும்பு மாலைகள் முதலானவைகளை தமது தெருமேனியில் தரித்து கொண்டிருப்பவன். எந்நேரமும் அவனை பூத கணங்களும் பிரமத கணங்களும் புடைசூழ்ந்த வண்ணமே இருப்பார்கள். போகத்தில் அவனுக்கு பெரிதும் ஈடுபாடு உண்டு. இத்தகைய மாறுபாடான தன்மைகள் படைத்த அவன் எப்படி பரபிரம்மமாவான்? பாம்புகளையே ஆபரணமாக தரித்திருக்கும் அவன் எவ்வாறு போகங்களையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய தகுதி படைத்தவன் ஆவான் என்று கூறினார். உடனே பாசுபத பாரதி தம் 2 காதுகளையும் மூடிக்கொண்டு, இந்த பிராமணர் தம்பிரானின் மகிமைகளை உணர்ந்து கொள்ளாமலேயேதான் இப்படியெல்லாம் தாறுமாறாக நிந்தித்து பேசுகிறார். சந்திரனை சிரசில் தரித்திருக்கும் மகேஸ்வரன் அந்தந்த சம்ஹார காலங்களில் சம்ஹரித்த ஏராளமான விஷ்ணு பிரம்மாக்களுடைய எலும்பு, சாம்பல், மண்டையோடு முதலானவைகளை இப்போது பதவியில் இருக்கும் பிரம்ம விஷ்ணுக்களும் இனி வரப்போகும் பிரம்ம விஷ்ணுக்களும் தாம் எப்போதும் அழிவில்லாதவர் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளும் பொருட்டே தரித்து கொண்டிருக்கிறார். தவிர பிணங்களை கிடத்தும் இடமே மயானம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் எல்லாமும் அடியோடு அழிந்து போகும் பிரளய காலத்தில் எல்லா இடமுமே மயான பூமியாகத்தான் காட்சியளிக்கிறது. அத்தகைய மயான பூமியில் ஸ்ரீ ருத்ர பகவான்தான் ஒருவராகவே பார்வதி தேவியோடு சேர்ந்து தாண்டவம் புரிகிறார். ஆகையால்தான் அவரை சுடுகாட்டில் வசித்திருப்பவர் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள். அப்பெருமானுடைய மகிமைகளை உணர்ந்து கொள்ளாமலேயே உலகமானது
வீணே அழிவை தேடிக் கொள்கிறது. அட முட்டாள் பிராமணனே, முன்பொரு சமயம் நீ பிரம்மதேவனால் மகாவிஷ்ணுவுக்கு அளிக்கப்பட்ட சாபத்தில் அகப்பட்டு கொண்டவன்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. அது உண்மை என்றால் முன்பு பிரம்மதேவரானவர் மகாவிஷ்ணுவே ஒரு தண்டத்தையும் 3 தண்டங்களையும் உடைய சந்நியாசிகளாகிய உன்னுடைய பக்த கோடிகளெல்லாம் அவர்களைக் கண்ட மாத்திரத்திலேயே அப்படி பார்ப்பவர்களை நரகத்தில் சேர்த்துவிடும் பாஷாண்டிகளாகக் கடவார்கள் என்று மகாவிஷ்ணுவை சபித்திருக்கிறார் அல்லவா? அந்த சாபத்திற்கு நீயே முதல் மனிதனாக ஆகிவிட்டாய். ஆகையால்தான் நீ புத்தி மயக்கம் கொண்டு விபூதி ருத்ராட்சங்களையும் அணிந்து கொள்ளாமல் இம்மாதிரியாக பைத்தியக்காரத்தனமாக பிதற்றிக் கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட உன்னோடு பேசுவதே பெரிய பாபமாகும். முன்பொரு சமயம் தேவர்களும் முனிவர்களும் சிவ துரோகியான தக்ஷ் பிரஜாபதிகளோடு உரையாடிய காரணத்தினால் சிவ துரோகிகளாக மாறி அந்த பாப காரியத்தின் நிமித்தமாக தண்டனையை அடைந்திருக்கிறார்கள். எவனுடைய நெற்றியில் விபூதியும் சரீரத்தில் ருத்ராட்சமும் இல்லாமல் இருக்கிறதோ அவன் எப்பேற்பட்ட சிறந்த பிராமணனாக இருந்தாலும் அவனை கீழ்த்தரமான மனிதன் என்றே கருதி ஒதுக்கிவிட வேண்டும். ஆகையால் உன்னை பார்ப்பதாலும் பேசுவதாலும் பெருத்த தோஷம் ஏற்பட்டுவிடும் என்று கூறினார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.